வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் இன்றைக்கி சண்டே. சண்டே எவிக்ஷன் யார் அப்படின்னு பயங்கரமாக வெயிட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நேற்று நடந்த எவிக்ஷன் அது மக்களால் நடத்தப்பட்டது. ஓட்டிங் கம்மியாக தான் இருந்துச்சு. அருண் தான் நேற்று லீஸ்ட் ஓட்டிங்கில் இருந்தாப்புல. பட் அப்படி இருந்தும் இந்த எவிக்ஷனுங்கிறது அருணுடைய அந்த அவருடைய கேம் பிளேக்கு அந்த வீட்டுக்குள்ளே இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவர் போனது ஃபேர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இன்னைக்கான எவிக்ஷன் அப்டேட் எங்கே சொன்னால் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் மக்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு அங்கேருந்து என்னோட சேனலை பொறுத்தளவுக்கு மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் அருண் பிரசாத் வெளில போயிடுவார் அப்படின்னு நான் காலைல சொல்லியிருந்தேன். ஏன்னா லீஸ்ட் ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் நான் வீடியோ போட்டிருக்கேன், ஃபைனல் அஃபிஷியல் ஓட்டிங்னு. அதில் லீஸ்ட்டாக இருக்கிற அருண் பிரசாத்னு சொன்னேன். அருண் பிரசாத் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டார், சரிங்களா. ஆனால் அதுக்கு மேலே தான் பவித்ரா ஜனனி, அதுக்கு மேலே தான் தீபக் இருக்காருங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அஃபிஷியல் ஓட்டிங்கில். பட் தீபக்கை அன்ஃபேராக எவிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் அடித்தா தீபக் எவிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று காலையிலே ஈவினிங் தான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும். பட் நான் காலையிலே வீடியோ போட்டிருந்தேன். நான் சொல்கிறது எனக்கு என்ன அங்கேருந்து சொல்கிறாங்களோ உள்ளே இருந்து நான் அந்த விதம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான், சரிங்களா. மற்றபடி என்னுடைய கருத்தோ நான் எதுவும் சொல்லணும் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன திட்டுறாங்க. அருண்லாம் போக மாட்டான், நீ சும்மா பேசாதடா, நீ என்னடா அப்படி இப்படின்னு என்ன நீ இவன் ஆர்மியா அவன் ஆர்மியான்னு சொல்லி திட்டுறது, தீபக் ஃபேன்ஸ் திட்டுறது. எனக்கு நேற்று அந்த வீடியோவில் பார்த்தேன் அவ்வளோ கமெண்ட்ஸ் அருண்லாம் போக மாட்டான், தீபக் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கிடைக்கிற சோர்ஸ் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான், சரிங்களா. இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஷூட் நேற்று நைட்டே முடிஞ்சு. எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ, அதனால் என்னால் அப்டேட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி விடுறேன். தீபக் தாங்க எவிக்ட், சரிங்களா. நான் சொன்ன மாதிரியே ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்கன்னா தீபக் எவிக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே ட்விஸ்ட் தான் தீபக் எவிக் பண்ணிட்டாங்க. அதனால தான் முத்துவோட ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சண்டே எபிசோடில் தீபக் எவிக்ட் ஆயிருக்காப்ல. நேற்று பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் எவிக்ட் ஆயிருக்காப்ல. பட் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது பவித்ரா ஜனனி அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சேனலோடைய அந்த ப்ரொடக்ஷன் டீமோட ஒரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். என்னென்னா, அவங்களுக்கு இந்த கடைசி 2 வாரத்துக்கு ஏதாவது காய் நவுத்தி கல்லா கட்டி ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க இது ஒரு ஃபேராக நம்ம பேச அது ஒரு டிஆர்பி அவங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு ஜென்ரேட் ஆகும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அருண் பிரசாத் ஓட்டிங் அடிப்படையில் தான் வெளியேற்றப்பட்டார். ஆனால் தீபக் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டார். டிஆர்பிக்காக வெளியேற்றப்பட்ட ஒரு ஆள். எப்படி ராணுவ எவிக்ட் ஆனாரோ அதே மாதிரி அன்ஃபேரான எவிக்ஷன் தீபக் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன். தீபக்கு ஒரு பயங்கரமான வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தேன், பயங்கரமான ஒரு வீடியோ ரெடியாகி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி எனக்கும் தெரியல. நான் கால் பண்ணி கேட்டிருக்கேன். சொல்லுவாங்க, நான் சொல்லிட்டு அது என்ன ஏதுக்கு இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தீபக் எவிக்ஷன் அது ஃபேரா அன்ஃபேரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.